ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யான கிரக ஹோமம் டிக்கெட் செப்டம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஓப்பன் ஆகல. மீதி எல்லா நாட்களுக்கும் அவைலபிளாக இருந்தது. இந்த டிக்கெட் இப்போ ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்கங்கிறதுனால செப்டம்பர் மாதத்தில் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய எல்லா ஆப்ஷனும் ஃபுல் ஆகிடுச்சு. இதே ஹோமம் டிக்கெட் அக்டோபர் மாதத்தில் கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் புக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 25, 26 தேதி போல் அப்டேட் வரும் இதே டிக்கெட்ஸ். டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் கூட செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு புஷ்பாஞ்சலி ஓப்பன் ஆகல. ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ஸ்ரீனிவாச மங்காபுரமில் கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலில் கல்யாணோத்சவம் புக் பண்ணுறதுக்கும் 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கல்யாணோத்சவத்துக்கு கீழ்த்திருப்பதி கோயில்களுக்கு 30 டேஸ் தான் டைம் கேப். டெய்லி நடக்கிற சேவாஸ்க்கு 30 டேஸ் தான் டைம் கேப். இந்த டைம் டேஸ் கேப் பார்க்குறது அந்தந்த கோயிலுக்கு தான் கொடுக்குற டிக்கெட்டுக்கு நம்ம பார்த்துக்கணும். வேறு கோயிலுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரே நாளில் கூட நீங்கள் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் கல்யாணோத்சவம் புக் பண்ணிக்கலாம், பத்மாதி அம்மாவாரி கோயிலில் கல்யாணோத்சவம் புக் பண்ணிக்கலாம், ஸ்ரீனிவாச மங்காபுரமில் கல்யாணோத்சவம் புக் பண்ணிக்கலாம். சேம் டேயில் நம்ம போக முடியாது, இல்லை அடுத்தடுத்த டே கூட புக் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். வேறு கோயிலுக்கு புக் ஆகும் ஒரே நாளில் கூட. இப்போ திருமலாவில் கல்யாணோத்சவம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே மாதிரி பத்மாதி அம்மாவாரி கோயிலில் கல்யாணோத்சவம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரத்துலேயும் அப்படி தான் 30 டேஸ் டைம் கேப் உண்டு. அந்தந்த கோயில் டிக்கெட்ஸுக்கு தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். மற்றபடி சேம் மந்தில் கூட நீங்கள் அடுத்தடுத்த நாளுக்கு கூட நீங்கள் கல்யாணோத்சவம் டிக்கெட் ஒரு கோயிலுக்கும் போட்டுக்கலாம், டிடிடியோட கோயில்களுக்கு. அடுத்து அக்காமடேஷனுக்கு ட்ரை பண்ணோம், கிடைக்கல. என்ன வேறு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பெஸ்ட்டு ஒன் ஆஃப்லைனில் கொடுக்குற டிடிடியோட ரூம்ஸ். காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் திருமலாவில். ஒருத்தர் க்யூவில் நின்னா போதும், ஒரு ரூம் வேணும்னா. கவுண்டர்கிட்ட போகிறப்ப நம்மளை ஆதார் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் தங்குறீங்க ஒரு ரூம்லன்னு கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் எங்கே ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அந்த சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கோ இல்லை ரிசப்ஷனுக்கோ போய் நம்ம பே பண்ணி ரூம் எடுத்துக்கலாம். சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேராவது இருந்தால் தான் சாவி கொடுப்பாங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறப்போ தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. கீழ்த்திருப்பதி ஆஃப்லைன் ரூம்ஸ்னால் விஷ்ணுநிவாசத்தில் மட்டும்தான் கிடைக்கும். தொல்லப்பா கார்டன்ஸில் ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான் திருச்சானூரில் டிடிடியோடது. ப்ரைவேட் லாட்ஜஸ் நிறையா இருக்குது திருச்சானூரில், தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன வழி இதை விட்டால் அப்படின்னா, ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகக்கூடியது அப்படின்னா கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் இருக்குது. கோயில்கிட்ட தான் ரூம்ஸ் இருக்கும். ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ரூல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் கூட ஒரு முக்கியமான ரூல் புதுசாக இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தர்ஷன் டிக்கெட் கேட்கல. பட் இப்போ கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன், அதாவது கர்நாடகா சோல்ட்ரிலையும் ரூம் புக் பண்ணுறதுக்கு தர்ஷன் டிக்கெட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஈஸியாக நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ரூல்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் புக்கிங் தாங்கிறதுனால உங்களுக்கு தெலுங்குல இருக்குது, இங்கிலீஷில் பார்க்கணுன்னா 1, 2, 3, 4 5th ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷில் வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது திருமலா. நான் ஏசி ரூம் இருக்குது, ஏசி ரூம் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ நவம்பர் மாதத்துக்கு நான் செலக்ட் பண்ண ரூமோட அவைலபிலிட்டி இது. சேமாக ஆன்லைன்லேயே நீங்கள் 2 நாளைக்கு புக் பண்ணிக்கலாம். அப்படி புக் பண்ணுறப்போ இப்போ பாருங்கள், டேட் செலக்ட் பண்ணிட்டேன். செக்இன் டைம், செக் அவுட் டைம் 9 AM. செக்இன் டைம் நம்ம முன்ன பின்ன பண்ணிக்கலாம், ஒத்துக்கிறாங்க. ஆனால் செக் அவுட் டைம் ஷியோராக நம்ம 9 AM செக் அவுட் பண்ணிடணும். ஒரு ரூமில் 2 பெரியவங்க, ஒரு குழந்தை மட்டும் தான் ஸ்டே பண்ணிக்க முடியும். அப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு டேரிஃபோடு வரும். இதில் பொதுவாக நம்ம இது வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிப்போம். அதாவது நம்ம ஐடி ப்ரூஃப் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் புதுசாக தர்ஷன் டிக்கெட்டும் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க.
நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு 1 MBக்கு கீழே இருக்கிற ஃபைல் எதுவாக இருந்தாலும் அப்லோட் ஆகும். ஆனால் அங்கே போகிறப்போ அவங்க செக் பண்ணுவாங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் இனிமேல் கர்நாடகா கச்சேரியில் ரூம் எடுக்க முடியும். நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் டிடிடியில் ரூம் எடுத்திருக்கோம், அதே தர்ஷன் டிக்கெட் அன்றைக்கு மறுநாளைக்கு எங்களுக்கு ரூம் வேணும், அதே தர்ஷன் டிக்கெட் காமிச்சு வாங்கிக்கலாமான்னா நீங்கள் வாங்கிக்கலாம். டிடிடியோட ரூம்ஸ் வேறு, இது ப்ரைவேட் மட்டும் வேறு. பட் தர்ஷன் டிக்கெட் நம்ம ரூம் புக் பண்ணுற அன்றைக்கி இருக்கணும் போல். அது புதுசாக பார்த்தேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பேரோட டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா 2 பேர்லேயும் நமக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கணும். அப்படி தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். யூபிஐ பேமெண்ட் இருக்காது, கார்டு பேமெண்ட் இருக்கும், நெட் பேங்கிங் இருக்கும். ரூல்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. செக்இன் டைம் செக் அவுட் டைம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. செக்இன் டைம் கூட நம்ம சொல்லிக்கலாம், செக் அவுட் டைம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஏசி ரூம் இருக்குது, ஏசி ரூம் இருக்குது. ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். கோயில் கிட்ட தான் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்லேயே பேமெண்ட் எல்லாம் பண்ணி போகக்கூடிய ஒரே ப்ரைவேட் மட்டும் திருமலாவில் இது ஒன்று தான். இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா ஆரியவைசி சமாஜில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 month பிஃபோர் நேரில் போய் நம்ம 20 ரூபா கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா திருமலாவுக்கு போய் ரூம் எடுக்கிறப்போ பே பண்ணிக்கிட்டா போதும். குப்பாச்சோல் ட்ரெயின் ஒன்று இருக்குது, அதில் கூட ரூம் கொடுக்குறாங்க. சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, நம்ம சென்னையிலே கூட புக் பண்ணிக்கலாம். அடுத்து திருமலாவில் ப்ரைவேட் மட்ஸ்னால் கோகர்பம் டேம் கிட்ட நிறைய ஒரு ரோடு ஃபுல்லாக இருக்குது, அங்கேயும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் பெரிய ஜிஆர் மட் இருக்குது. அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டோனாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ப்ரைவேட் மட்லாம் இருக்குது அப்படின்னா கொடுப்பாங்க. அதில் பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னா பெரிய ஜிஆர் மட்டில் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக ஆரியவைசிய சமாஜில் கொடுப்பாங்க. காஷி மட் பற்றி தனி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். டார்மெட்ரி இருக்குது, ரூம்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபோனில் பண்ணிக்கலாம் நம்ம புக்கிங் கூட காஷி மட்டுக்கு. அதை பற்றின வீடியோ தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். காஷி மட்டோட நம்பர் தேவைப்பட்டாலும் கேளுங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணுங்கள். ப்ரைவேட் மட்டுனாலே ஜென்ரலாக நம்ம எடுத்தோன்னெல்லாம் கால் அட்டன் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொடுக்குறதும் அவங்க இஷ்டம்தான். இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி. இல்லை ரூம் வேணும் அப்படின்னா டிடிடியோட லாக்கர் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது திருமலாவில் 4 இடத்துல. அடுத்து ப்ரைவேட் லாக்கர் 100 ரூபாய்க்கு பெரிய ஜியர்மெண்ட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். லேடிஸ்க்கு தனியாக பாத்ரூம் இருக்குது, ஜென்ஸ்க்கு தனியாக பாத்ரூம் இருக்குது. காமன் ஹாலில் நம்ம தூங்கிக்கலாம், லாக்கர் எடுத்துக்கலாம். 500 rupees டெபாசிட் கேட்பாங்க, உடனே திருப்பி கொடுத்துருவாங்க நம்ம வக்கேட் பண்ணுறப்போ. ஆதார் காமிக்கணும். ஹாத்திராம் பாபாஜி மட்டும் கோயில்கிட்ட தான் இருக்குது. பட் அதெல்லாம் நேரில் போய் நம்ம கேட்டு இருக்கிறத பொறுத்து நம்ம கொடுப்பாங்க. 600 ரூபாய் 700 ரூபாய் ரூம்ஸ், அதை ஷியோராக சொல்ல முடியல. ரீசெண்டாக யாராவது அங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன்லேயே உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக ரூம் வேணும், அமௌண்ட்டு பரவாயில்ல அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இந்த கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக்கிங் முடித்தோன்னே மெயில் வந்துடும். இன்கேஸ் மெயிலில் டிக்கெட் ஜென்ரேட் ஆகலை, ரூம் புக்கிங் டிக்கெட் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா மை புக்கிங்ஸ் இருக்கும். இதில் போனீங்கன்னா அந்த டிக்கெட் இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தர்ஷன் டிக்கெட்டும் எடுத்துக்கோங்க. என்ன ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் வச்சுக்கிட்டு நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். இன்னும் ஸ்ரீவாரி சேவா அக்டோபர் மாதத்துக்கு உண்டான அப்டேட் வரலை. இன்றைக்கி இது வரைக்கும் கொடுக்காததுனால இன்றைக்கி இருக்காது ஷியோராக புக்கிங். நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி ஹாலிடேஸில் ஜென்ரலாக புக்கிங் கிடையாது. நாளைக்கு இருக்கும், மோஸ்ட்லி 28ஆம் தேதி. அதை பற்றின அப்டேட் இன்றைக்கி நாளைக்குள்ளே கொடுத்துருவாங்க ஷியோராக. வந்ததும் உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் இன்றைக்கி கிடையாது. நாளைக்கு லீவுங்கிறதுனால இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இருக்கும். அப்டேட் வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சேவா புக் பண்ணிவிட்டு போக முடியல அப்படின்னா 3 daysக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டா மறுபடியும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா 90 days வெயிட் பண்ணணும். வேண்டாம், சேவா ஆக்டிவ் சேவா இருக்குது இப்போ போக முடியல அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணுற டைமில் அடுத்த புக்கிங்லேயே நீங்கள் கூட பண்ணிக்கலாம். நேற்று சாயந்தரம் 4:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதியில் கொடுத்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இப்போ 4 காமிக்குது. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 800 கிட்ட காமிச்சது. ஆக்சுவலாக இப்போ தான் தீந்துருக்கு டோக்கனே. நேற்று சாயந்தரம் 4:45க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும், திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தரிசனம் நேற்று காலையில் வாங்கிட்டு நேற்றுக்குண்டான டோக்கனை
சாயந்தரம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனாங்க தர்ஷன். 7 மணிக்கு ஜாயின் பண்ணி 10:30க்கு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாங்க. 3:30 மணி நேரம் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஏன்னா நடுவில் கைங்கரியமெல்லாம் இருக்கும். அது போகவே அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வந்துட்டாங்க. க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்குது. நாளைக்கும் கூட்டம் இருக்காது. பிள்ளையார் சதுர்த்திக்கு இப்போ இல்லை, எப்போவுமே கூட்டம் இருக்காது. அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஃப்ரீ தர்ஷனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க டோக்கன் கூட வாங்கிட்டு லெஸ் தென் 5 ஹவர்ஸில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கும் ஃப்ரீயாக இருக்கும், நாளைக்கும் ஃப்ரீயாக இருக்கும். இது இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 10 மணி நேரம் மாறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,767 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.07 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,852 பேர். வெதர் நார்மலாக இருக்குது திருமலாவில். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.